Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா இன்னைக்கு செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து செய்யுங்க, நல்லா வாசமா இருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ் மிதமான தீயில வச்சுக்கோங்க, ஹைல வச்சிட வேணாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். நான் பெரிய பல்லாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு புளியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும், தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் மசி வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேனலில் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மீனில் முள் அதிகமாக இருக்காது, அதே சமயம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மீன் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதில் அதிகமாக முள் இருக்காது, ஒரே முள் தான் இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மீன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மீன் குழம்பு மேலே எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் மீன்ல எல்லாம் உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக கிளறி விட வேணாம், கொஞ்சமாக மீனில் குழம்பு எடுத்து ஊற்றி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல மீன் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு மீனெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.